குட் மார்னிங், குட் மார்னிங். என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? தெரியுது இல்லைங்களா? கேக்குது இல்லைங்களா? குட் 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 சூப்பர். குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் செக்ஷன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றோம். எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான், அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரைனிங் பண்றதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பக்கத்துல கொண்டு வந்துக்குங்க, ஒரு மேட் எடுத்துக்கங்க. நீங்க அவுட்டோர் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்போ பிளாங்க் பொசிஷன் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ ட்ரை டு யூஸ் த மேட். குட் குட் குட். 6:30 ஆச்சு, பார்க்கலாம். Good. Others, you can start with a normal warm up. Start பண்ணிக்கலாம். பாருங்க, அப்படியே ஜாயின் பண்ணிங்க. Warm up. Start with head rotation, head full rotation. Slowly. 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1. ஷோல்டர்ஸ் ரொட்டேஷன் பாருங்க. ஹெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷோல்டர்ஸ் கை வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1. Wrist rotation. Wrist rotation. 5, 4, 3, 2, 1. அதுக்கப்புறம் just opposite backward. 5, 4, 3, 2, 1. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிப் ரொட்டேஷன் பண்ணுங்க. ஹிப் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. அது மாதிரி just opposite side. Opposite side. 5, 4, 3, 2, 1. ஹிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் knee வாங்க. knee rotation. 5, 4, 3, 2, 1. அதே மாதிரி opposite sides. Backward. 5, 4, 3, 2, 1. நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆங்கிள் நல்லா லெக் லிஃப்ட் பண்ணிட்டு சப்போர்ட் வேணா சப்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணுங்க. ஒரு 5 கவுண்ட். 5, 4, 3, 2, 1. ஓகே. லெக் செயின் இல்ல, அதே லெக்ஸ்ல ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1. ஓகே. இப்போ லெக்ஸ் மாத்திக்கங்க. ஸ்விட்ச் டு அதர் சைட். 5, 4, 3, 2, 1. Okay. Now just opposite side. 5, 4, 3, 2, 1. சூப்பர். ஓகே. ஸோ டீம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேரியேஷன் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் அப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மொபிலிட்டி, பேசிக் மொபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். மொபிலிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியோ வேரியேஷன் எகைன் என்டர் ஆகுதோம். ஸோ மொபிலிட்டிக்கு நம்ம என்னலாம் பண்ணோம்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் மொபிலிட்டி பண்ண போறோம். ஷோல்டர்ஸ் மொபிலிட்டிக்கு நீங்க பாருங்க, நான் நினைக்கிற மாதிரி இந்த கிரேட் ஸ்ட்ரெச்சஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. லுக் அட் மேட் போட்டுக்கலாம். நீங்க ஜஸ்ட் மேட் போட்டு ஃப்ளோர்ல மேட் போட்டு ஜஸ்ட் ஒன் லெக் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பாருங்க. இதான் பொசிஷன். இதுல இருந்து ஷோல்டர்ஸ் நல்லா டில் பண்ணுங்க. இந்த வேர்ல்ட் கிரேட் ஸ்ட்ரெச்சஸ்னு சொல்லுவாங்க. மேக் இட் 10 கவுண்ட்ஸ். ஸ்டார்ட். ஒன் லெக் ஜஸ்ட் ஃபார்வர்ட். இப்போ எந்த லெக் ஃபார்வர்டா இருக்கோ அந்த சைடு நம்ம டில் பண்ணும். சரிங்களா? என்னோட லெஃப்ட் லெக் ஃபார்வர்டா இருக்கு. லெஃப்ட் எல்போஸ் நல்லா டவுன் போயிட்டு லெஃப்ட் சைடு நான் டர்ன் பண்றேன். ஸ்டார்ட். நீ முடிஞ்ச அளவுக்கு டேக் இட் ஆஃப் பண்ணுங்க. 1. நீ கீழே ஃப்ளோர்ல டெஸ்ட் பண்ண வேண்டாம். டெஸ்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். 1. எஸ், குட். சார் ராஜேஷ் சார், உங்களோட ரைட் ஹேண்ட் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட், நீங்க ரைட் லெக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ரைட் ஹேண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். குட். 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே. ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்விட்ச் அதர் சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
10. Okay. Okay. The shoulders, first variation is over. The second variation, அதே மாதிரி தான் straight up. One leg just forward வச்சுட்டு hand open. எந்த legs ஃப்ரண்ட்ல இருக்கோ அதே சைடு டர்ன் பண்ணுங்க பார்க்கலாம். கை ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு எந்த எந்த லெக்ஸ் லீடிங் இருக்கோ அதே அதே சைடு டர்ன் பண்ணுங்க. 10. நல்லா நல்லா ஷோல்டர்ஸ் நல்லா டில் பண்ணுங்க டுவர்ட்ஸ் கோயிங் டு பேக். 5 6 7 8 9 10. இப்ப கால் மாத்திக்கலாம் சார். ஸ்விட்ச் பண்ணுங்க. அதர் லெக்ஸ் லெக் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்ட் ஸ்ட்ரைட்டா வச்சு பண்ணுங்க பார்க்கலாம். குட். 1 2 3 4 5 6 7 8 9. Done. Okay. The final variation, the fall, நீங்க ஃபேசிங் டவுன் படுத்துட்டு TYW லைக் 3 வேரியேஷன் பண்ணோம். டீங்கிறது நம்மளோட ஷோல்டர்ஸ் பேர்ல டி, ஒய் அதே மாதிரி ஜஸ்ட் பேக்ல டபிள்யூ. இந்த 3 எக்ஸசைஸ்மே 3 வேரியேஷனுமே ஃபேசிங் டவுன்ல படுத்து பண்றோம். ஓகே ஸ்டார்ட். ஃபுல்லா ஃபேசிங் டவுன். லுக் அட் ஜஸ்ட் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஒய் டி டபிள்யூ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிஃப்டிங் அப் 1. கை மட்டும் இந்த எல்போ லாக் பண்ணி பண்ணுங்க. டி டபிள்யூ. ஸ்டார்ட். குட். கீப் டூயிங். முடிஞ்ச அளவு உங்களோட தம்ஸ் லிஃப்ட் அப் பண்ணா இனி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. குட். Morning, sir. Coach, good morning, sir. Yes, sir. டன். ஃபாலோட் பை ஷோல்டர்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஹிப் மொபிலிட்டி பண்றோம். உட்காந்துட்டு 90-90 ஸ்விட்ச் நீங்க பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கீழே உட்காரீங்கன்னா லெக் நல்லா ஸ்பிட் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே டில் பண்ணீங்க. குட். ஸ்டார்ட். கால் ஸ்பிட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்பிட் பண்ணி பாருங்க. கால் ஸ்பிட் பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க சைட் டு சைட் டச். Make it 5 counts. 5 4 3 2 1. Again 5 count. அதே மாதிரி இதே பொசிஷன்ல ஹேண்ட் ஓபன் பண்ணிட்டு just going down. 5 counts. 1 2 3 4 good. Change. Doing for other side. Up. 5 counts. 5 4 3 2 good. Full by just பாருங்க. One leg just forward. Pushing towards lateral waist. 10 counts. 4 5 6 7 8 9 good. Switch. 10 9 8 7 6 5
4 3 2 1. Then just leg நல்லா stretch பண்ணிட்டு full stretch பண்ணிட்டு pushing back 1. legs பார்த்தீங்கன்னா ஃபுல்லா stretch பண்ணிக்கலாம் pushing back 1. yes 2 3 4 5 6 7 8 9. okay, change. hip நல்லா push back பண்ணிக்கலாம் 3 4 5 6 9. good, super, great. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணது ஒன்லி ஃபார் மொபிலிட்டி தான் நம்ம முடிச்சிருக்கோம். வார்ம் அப் பண்ணியிருக்கோம், மொபிலிட்டி பண்ணியிருக்கோம், ஃபாலோட் பை நம்ம கார்டியோல 2 வேரியேஷன் பண்றோம். 2 வேரியேஷன் பேக் டு பேக். உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்ல கவுண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்றதா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிகினர்ஸ் கேன் டூ வித் 15 கவுண்ட்ஸ். த அட்வான்ஸ் லெவல் பீப்புள் கேன் ட்ரை வித் மோர் தென் 15. ஓகே, பி ரெடி. அதே மாதிரி ஆங்கிள் இன்ஜுரி, நீ இன்ஜுரி இருக்கவங்க ரொம்ப ஜம்ப் பண்ண வேண்டாம், வித்தவுட் ஜம்பிங்ல பண்ணிக்கங்க. எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணிட்டு எங்கிட்ட டவுட் கேட்டுங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஹீல் டேப். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஹீல் டேப். கார்டியோ பேசிக் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். உங்களோட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் உங்களுக்கு கொண்டு போறதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஹீல் டேப் நீங்க பண்ணிக்கலாம். லுக் அட் மீ. ஃபர்ஸ்ட் உங்களோட லெக்ஸ், உங்களோட ஹீல் வந்து டேப் பண்ணும். இது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஆங்கிள் பெயினோ நீ பெயின் இருக்கிறவங்க, இல்ல கொஞ்சம் ஸ்பீடா பண்ண முடிஞ்சுன்னா ஜம்ப் பண்ணி பண்ணிக்கலாம். Be ready? Ni for 15 count. Set the position. 3 2 1. Start. 1 2 3 4 5 6 7 8 9 10 5 4 3 2 1. Done. ஓகே, சூப்பர். இந்த நெக்ஸ்ட் வேரியேஷன் ஐஸ் கட்டர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சைட்ல இருந்து அதர் சைடு ஜம்ப் பண்ணி டச் பண்றீங்க. லுக் அட் இது உங்களோட ஃபார்ம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், எந்த லெக் லீடிங் இருக்கோ ஆப்போசிட் ஹேண்ட் டச் பண்ணும். I'm going to showing for the slowly. நான் ரைட் சைட் ஜம்ப் பண்ணும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளோர்ல டச் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட் டச் ஜம்ப் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் ஃப்ளோர்ல டச் ஆகுது. பிகினர் யூ கேன் ட்ரை வித்வுட் ஜம்ப். அட்வான்ஸ் பீப்புள் யூ கேன் ட்ரை வித் ஜம்ப். சி லைக் 1 இந்த மாதிரி 2. கீப் டூயிங். பி ரெடி. ஸ்டார்ட். 1. குட். மேக் ஷோர் ஹேண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். லீடிங் லெக் தான் டச் ஆகணும். சந்துரு சார், நீங்க ஃப்ரண்ட்ல வைக்கிறீங்க, அந்த லெக்ஸ் பேக்ல வச்சுங்க. ஹேண்ட் டச் பண்றது அப்படிதான். சேம் ஹேண்ட் டச் பண்றீங்க, மாத்தி மாத்தி பண்ணுங்க. எந்த லெக்ஸ் முன்னால இருக்கோ ஆப்போசிட் சைடு. குட். லெக்ஸ் பேக்ல போட்டு நீங்க கை மட்டும் மாத்தினா போதும். நீங்க 5 more. 5 4 3 2 1. Good. Just relax. Super. Okay, நல்லா பிரீத் பண்ணீங்க. யூ கோ அகைன் ஒன் மோர் லேப் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு எக்ஸசைஸ்மே ஒன் மோர் லேப் பண்ணிக்கலாம். எகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா ஹீல் டேப் பாத்தீங்கன்னா இது டிபெண்ட்ஸ், உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணீங்க. I'll show you first variation once again. Look at me. So you start with heel, try to jump. At least உங்களோட ஹிப்ஸுக்கு மேல வந்து டச் பண்ணும். Okay, be ready. Start. First variation. Start. 1 2 3 4 5 6 7 8 9. மேம் லேட்டா ஜாயின் பண்ணுங்க, அப்படியே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 2 1. ஓகே,
Okay, the second variation, moving ice cutters. இதுல நீங்க just நல்லா slow-ஆ jump பண்ணி பண்ணிக்கலாம். Look at, I'm going to just jump maximum level. Be ready? 3, 2, 1. Let's go start. 1. Lada ma'am, you can start with the joint stretch முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 count jumping jacks முடிச்சிட்டு இந்த ஒர்க் அவுட்ல ஜாயின் பண்ணீங்க பார்க்கலாம். Start. Good. 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5. Okay. 2 போ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் கார்டியோ வேரியேஷன் 2 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கார்டியோ முடிச்சதுக்கப்புறம் we are going to do ஸ்ட்ரென்த் நம்ம பண்ண போகிறோம். ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ்வலாக பண்ணுறது தான் புஷ்அப்ஸ் ஃபாலோட் பை ஸ்காட். அந்த 2 வேரியேஷன் தான். நீங்கள் ஸ்காட்டுக்கு நீங்கள் வேணுமா சம் வெயிட்ஸ் யூஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கேன் இருந்தாலும் இல்லைன்னா சின்ன ஸ்மால் டம்பிள்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வெயிட்ஸ் எதுவுமே பக்கத்துல இல்லைன்னா நீங்க பண்ற ஸ்குவாட்டே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்குவாட் பொசிஷன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ லைக் நீங்க நார்மல் ஸ்குவாட் பண்றதை விட ஸ்லோலி கோயிங் டவுன் மேக்ஸிமம் லெவல் போனதுக்கு அப்புறம் ஒரு 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு மெதுவாக எந்திரிக்கலாம். அப்படி என்ன உங்களோட தைஸ் மசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வெயிட் ட்ரைனிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, பி ரெடி. ஸ்குவாட். ஸோ நார்மல் பீப்புள் யூ கேன் டூ வித் நார்மல் ஸ்குவாட். இந்த அட்வான்ஸ் லெவல் பீப்புள் வேணும்னா ஜம்பிங் ஸ்குவாட் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பி ரெடி. ஆனா ஸ்குவாட் பண்ண நார்மல் போஸ்டர் கரெக்டா இருக்கணும் மட்டும்தான் ரெக்கமெண்ட் போகுது ஜம்பிங் ஸ்குவாட். இல்லாட்டினா நீங்க ஹேவ் டு ஜஸ்ட் லேர்ன் தி ஸ்குவாட் ப்ராப்பர் தென் ட்ரை வித் ஜம்பிங் ஸ்குவாட். ஓகே, ஸ்டார்ட். நார்மல் ஸ்குவாட் ஃபுல்லா ஸ்லோலி டவுன், ஆக்டிவேட் தி glute. 1, 2, 3, 4, 5. Good. 6, 7, 8, 9, 10, 5, 4, 3, 2. Yes. Okay. Just relax. Super. Okay. ஸ்குவாட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபாலோட் பை த லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ்அப் பண்ணோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்தியன் புஷ்அப் பண்ணீங்க. இந்தியன் புஷ்அப்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. யூ ஆர் கோயிங் டு டூ ஆர்ச் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தென் கோ பேக். ஓகே, இது டிஃபிகல்ட்டி ஆச்சுன்னா யூ கேன் ட்ரை வித் நீல் ஒன் புஷ்அப்ஸ் ஒரு நார்மல் புஷ்அப்ஸ் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மல் பீப்புள் ட்ரை வித் ஆர்ச் மாதிரி வரணும். பாடி ஃப்ளோவில் டச் ஆனாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு சைட் வியூ காட்டுறேன். இதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷனா. Going to down and chest up, then the same way go back. Okay, be ready. இல்ல நார்மல் என்னால இது இந்தியன் புஷ்அப் பண்ண முடியலன்னா you can try with the normal push-up, no problem. Good. 1, yes. 2, great guys. 3, 4, 5, 6, 7, 8, 9. Good. Super. Just relax. Good. Super. எல்லாரும் நல்லா பண்ணீங்க. A few second break. We'll go again one more lap. இந்த ரெண்டு எக்ஸசைஸ்மே again 1 second நம்ம ரிப்பீட் பண்றோம். Start with the squat and followed by the Indian push-up for strength.
Be ready. Again. Squat. Back to normal. Set the position. Squat பண்ணும்போது உங்களோட legs பார்த்து உங்களோட hips part தான் இருக்கணும். Fully down and coming up. மெயினா உங்களோட glute and thighs activate பண்ணுங்க பார்க்கலாம். Be ready. Weights இருந்துச்சுன்னா slight weight யூஸ் பண்ணிக்கலாம். Good. Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4. Good. Super. Great. Good. Followed by the Indian push-up start பண்ணிக்கலாம். Indian push-up difficulty இருக்கிறவங்க try with the normal push-ups. Okay. Be ready. Set the position. All the way go down. Try to up. The same thing. Go back. 1, 2, 3. Good. 4, 5, 6. Try பண்ணுங்க. 6, 7, 8, 9. Okay. Just relax. Okay. Just few second break. Water sip பண்ணிக்கலாம். Water break right now. Water lighter sip பண்ணிக்கங்க. Good. Okay. Followed by இப்போ நம்ம cardio complete பண்ணியிருக்கோம். Followed by strength complete பண்ணியிருக்கோம். Then we'll focus on core muscle நம்ம பண்ண போறோம். Core muscle first variation cat and camel பண்றோம். Followed by side plank பண்றோம். Then beast pose பண்றோம். இந்த 3 variation பண்ண போறோம். இந்த 3 variationமே பாத்தீங்கன்னா லைக் லேப் வேஸ்ட் மாதிரி பண்ணோம். இந்த 3 வேரியேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட் பிரேக், again 1 more லேப் அந்த மாதிரி பண்ண போறோம். மேக்ஸிமம் செகண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட் அண்ட் கேமல் மேக் இட் 10 கவுண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, ஒர்க் அவுட் பார்த்துக்குங்க. தென் யூ கேன் கண்டினியூ 1 minute. ஸோ கேட் அண்ட் கேமல் பண்ணும்போது உங்களோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா செட் போஸ்ட் இந்த பீஸ் போஸ்டர்ல இருக்கணும். கரெக்டாக உங்களோட எல்போஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் த ஷோல்டர்ஸ், நீஸ் எக்ஸாக்ட்லி அண்டர் த ஹிப். இந்த போஸ்டர்ல வந்து சின் டக் பண்ணும்போது பிரீத் அவுட். ஓகே, பிரீத் அவுட், பிரீத் இன். ஸோ நம்மளோட லோவர் பேக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹஞ்சிங் அண்ட் ஆர்ச் அந்த மாதிரி பண்ண போறோம். பாருங்க இந்த போஸ்டர் நல்லா ஹஞ்ச் பண்ணும், தென் ஆர்ச் பண்ணும். பி ரெடி, செட் த பொசிஷன். I'm going to start. அதே மாதிரி பிரீத்திங் அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணிக்க. I'm going to just tuck the chin in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in. Yes, keep doing. Super. Continue பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3,
4. Yes, okay. Just relax. ஸோ மெயினாக ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், வடிவில் சார் அண்ட் கார்த்திகேயன் சார் கொஞ்சம் இங்கே பாருங்க, அப்படியே மானிட்டர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் போகுது, எல்போஸ் பெண்ட் ஆகக்கூடாது, நம்மளோட சின் மட்டும் நல்லா டக் பண்ணும், அதே மாதிரி சின் மட்டும் நல்லா ரைசிங் அப் பண்ணும், அவ்வளோதான் வேரியேஷன். இதில் இந்த பாடி மூவ்மெண்ட்டோ இல்லை அந்த புஷ்அப் பொசிஷனோ எதுவுமே ஆகக்கூடாது. ஓகேங்களா சார்? சின் டவுன் பண்ணும்போது நல்லா இந்த சின் வந்து செஸ்ட்ல டச் ஆகட்டும். ஸோ டச் ஆகும்போதே நம்ம ஹிப்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும், ஹஞ்ச் மாதிரி இந்த மாதிரி ஆகும், அவ்வளோதான். அது நீங்க கீப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும் சார். இனிஷியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும், பட் ஒன்ஸ் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ ஈஸியா வந்துடும், பெரிய விஷயம் இல்லை. குட். இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ஸ் முடிஞ்சது. செகண்ட் வேரியேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா சைட் பிளாங்க் பண்ண போறோம். ஸோ சைட் பிளாங்க்ல எல்போஸ், உங்களோட ஹிப்ஸ், நீ, ஆங்கிள் எல்லாமே பேரலா இருக்கணும். ட்ரை திஸ் ஒன் ஹோல்டிங். இது ஈஸியா இருக்கிற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் பல்ஸ் பண்ணிக்கலாம், டவுன் அண்ட் அப். ஓகே, நான் இது டைமிங் ஹோல்ட் பண்றேன். சைட் பிளாங்க் பொசிஷன் செட் பண்ணுங்க. பொசிஷன் செட் பண்ணீங்க. எஸ், 3 2 1. லிஃப்ட் அப், ஹிப்ஸ் நல்லா லிஃப்ட் பண்ணீங்க. ஹோல்ட் ஆன், ட்ரை டு ஹோல்ட், லுக் அட். எஸ், குட். இட்ஸ் குட் எக்ஸசைஸ் ஆன் யுவர் ஆப்ளிக்ஸ். இது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு டவுன் அண்ட் அப் பண்றதான பண்ணிக்கலாம். குட். ஹோல்ட் ஆன். 15 20 25 30 35. ஓகே, இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க, ஹேண்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க ரைட் ஹேண்ட் இருந்தீங்க, லெஃப்ட் ஹேண்ட் வாங்க. Okay, set the position. 3 2 1. Your time is on. Let's go, start. Tight your hips maximum up. Hold on. Good. நீங்க பல்ஸ் பண்ணும்போது உங்களோட ஹிப்ஸ் கீழே டச் ஆகக்கூடாது, ஆஃப் த ஃப்ளோர் தான் வரணும். வெரி க்ளோஸா. 15 20 30. Last 10 more. 3 2 1. Good. Super. Just like. Okay. Great. Super. நல்லா பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. பீஸ்ட் பொசிஷன்னா நம்ம உங்களோட நீ யூஸ்வலா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கனெக்ஷன் வரும், 2 கை, 2 நீ, 2 டோஸ் அந்த மாதிரி வரும். ஆனா இப்போ நம்ம டெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த ஹேண்ட்ஸ் அண்ட் டோஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். யூஸ்வலா நம்ம இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணும்போது நம்மளோட நீ, டோஸ், ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், நீ மட்டும் டேக் இட் ஆஃப், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும், உங்களோட அப்டமல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க இதுல இருந்து ஒன் ஹேண்ட் மட்டும் லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம் ஆஃப் த ஃப்ளோர். ஓகே, பாருங்க நான் உங்களுக்கு காட்டுற டெமான்ஸ்ட்ரேட்டர். நான் என்னோட 2 கை, 2 நீ, 2 டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல இருக்கு. இந்த நான் நீ டேக் இட் ஆஃப் பண்ணிட்டு மூமெண்ட், அதாவது பாடியோட அந்த போஸ்ட்ல எதுவுமே சேஞ்ச் பண்ணாம நீ டேக் இட் ஆஃப் பண்ணி ஹோல்ட் பண்றேன். இது ஈஸியா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இதே பொசிஷன்ல ஒரு ஹேண்ட் ஜஸ்ட் லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல. உளுந்துட வேண்டாம். மேக் ஷூர் உங்களால பண்ண முடிஞ்ச மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா இதே பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணுங்க. ஹோல்டிங் ஃபார் 30 to 40 seconds. பி ரெடி. மெயினா உங்களோட கோர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். 3 2 1. லெட்ஸ் கோ, ஸ்டார்ட். டைம் ஆன். உங்களோட நீ மட்டும் டேக் இட் ஆஃப் பண்ணி இப்படி நில்லுங்க. இது ஈஸியா இருக்க பட்சத்துல இதே பொசிஷன்ல ஹேண்ட்ஸ் மட்டும் லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களோட என்டையர் வெயிட் ஸ்டொமக்ல தான் இருக்கணும். குட். 10. குட் குட் குட். சூப்பர். 20 30. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம இது அகைன் ஒன் மோர் டைம்ஸ் பண்ண போறோம். இங்க பிரேக் கிடையாது, ரிப்பீட்டட் 1 செகண்ட். ஏன்னா நம்ம 30 செகண்ட் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இமீடியட்டா 1 செகண்ட் பண்ண போறோம். பி ரெடி. 3 2 1. சேம் போர்ஷன். ஹோல்ட் ஆன்.
இப்போ யாராச்சும் ஹேண்ட் லிஃப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஹேண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். குட் குட் குட். 10. ட்ரை பண்ணுங்க. கீழே டச் பண்ணலாம், இமீடியட் எடுக்கிற மாதிரி லிஃப்ட் பண்ணுங்க. 20. குட் குட் குட். கோர் என்கேஜ் பண்ணிக்கங்க. 25. ஓகே, just relax. Super. Great. Okay, just relax. Back to normal. இப்போ இந்த 3 எக்ஸசைஸ் நம்ம ரிப்பீட் பண்றோம். என்னெல்லாம் வேரியேஷன் நம்ம பண்ணோம்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேரியேஷன் கோர் மசில்ல பாத்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல் பண்ணணும், சின்ன அப் அண்ட் டவுன் கேட் அண்ட் கேமல் பண்ணணும். செகண்ட் வேரியேஷன் சைட் பிளாங்க் பண்ணணும். தேர்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா செட் பீஸ்ட் பொசிஷன் பண்ணணும். இந்த 3 எக்ஸசைஸ் நான் ரிப்பீட் பண்றோம். உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி இது 3மே வெரிஃபை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேட் அண்ட் கேமல் பண்ணும்போது சின்ன ஆர்ச் ஹஞ்ச் நல்லா பண்றது பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் பீப்புள்னா இந்த பிரீத்திங் தகுந்த மாதிரி உங்களோட பாடி மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா இனியும் நல்லா இருக்கும். இட்ஸ் குட் எக்ஸசைஸ் ஆன் லோயர் பேக் ஸ்ட்ரென்தனிங். செகண்ட் வேரியேஷன் சைட் பிளாங்க் பண்ணும்போது ஹோல்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஹிப்ஸ் கீழே டச் பண்ணாம ஆல் தி வே கோ டவுன் அண்ட் அப் பல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வேரியேஷன். இப்போ தேர்ட் வேரியேஷன் இப்போ நம்ம செட் பீஸ்ட் பண்றது. ஓகே, ஸோ வில் டூ அகைன் ஒன் மோர் லேப். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் கேட் அண்ட் கேமல். பாருங்க, இந்த பொசிஷன்ல நின்று சின் அப்ஸ் அண்ட் டவுன். ப்ரீவியஸே யாராச்சும் கரெக்ஷன் பண்றதுங்க அதை கரெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தப்பா பண்றதுங்க அதை கரெக்ட் பண்ணுங்க. குட் சார். கார்த்திகன் சார் பாருங்க, உங்களோட பாருங்க, இது இந்த எல்போஸ் மூவ்மெண்ட் இல்லாம சின் மட்டும் தான் நம்ம டச் பண்றோம், சின் மட்டும் தான் அப் பண்றோம், அவ்வளவுதான். இந்த மூவ்மெண்டே இல்ல. Stop. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2. Yeah, done. Just relax. Great. The next variation will do for the side plank. Side plank, either you can hold or else do with the pulse. Anyone. Be ready? Set the position. Hips nalla lift பண்ணிட்டு hold பண்றது ஈஸியா இருந்துச்சுன்னா you can try with hips ups and down. Be ready? 3, 2, 1. Let's go. Your time's on. Super. உங்களோட ஹிப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் அப் பண்ணும், அப்பதான் அந்த ஆப்ளிக்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். குட். சூப்பர். அதே மாதிரி எல்பஸ் ரொம்ப வைடா போச்சுன்னா ஷோல்டர்ஸ் உங்களுக்கு ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும், பெயின் ஆக ஆரம்பிக்கும். 10 more seconds. 5, 4, 3, 2. குட். ஸ்விட்ச். அப்படியே ஹேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Be ready? 3, 2, 1. Let's go. Start. Good. Hold on. Up. Hold பண்ணுங்க. Good. Hold or pulse, up to you. Twenty. Come on. 25. 3, 2. Good. Okay. Super. Just like. Good. So next variation, நம்ம பண்ணது இப்போ பண்ண அதே வேரியேஷன் செட் பேஸ்ட். நீல் டவுன் பண்ணிட்டு நீ டேக் இட் ஆஃப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர் மசில். இது ஈஸியா இருக்கிற மாதிரினா ஒன் ஹேண்ட் லிஃப்டிங் அப் பண்ணிக்கலாம். லுக் அட் மீ. ஸ்டார்டிங் பொசிஷன், நீ டேக் இட் ஆஃப். ஈஸியா இருக்கிற மாதிரினா இதே ஃபார்ம்ல பாடி மூவ்மெண்ட் இல்லாம ஹேண்ட்ஸ் டேக் இட் ஆஃப். ஓகே, 3, 2, 1. Your time's on. Let's go. Start.
Hold on. Sir, 4-point hold, just hands off or like holding any kind, depends your fitness level. Good. 10, 15, 20, 25. Okay, change, just relax. For few second break, we'll go again one more time. இந்த வேரியேஷன் மட்டும் one more time பண்ணலாம். In case hands lift பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம hand change பண்ணிக்கலாம். Be ready? 3, 2, 1. Let's go start. நான் பாருங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, அப்படியே ஹேண்ட்ஸ் லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. கோர் நல்லா எங்கேஜ் ஆகட்டும். உங்களோட என்டையர் வெயிட் கோர்ல தான் லோட் ஆகும். குட். அப். 15, 20, 25, 3, 2. Okay, just relax. Good. Super. Great. Okay. Good. ஒரு 30 seconds பிரேக் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் பிரேக். லைட்டா வாட்டர் ஸ்லிப் பண்ணீங்க. சூப்பர். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன வேரியேஷன் பண்ணிருக்கோம்னா எகைன் கார்டியோ, ஸ்ட்ரென்த், கோர் முடிச்சிருக்கோம். இது கோர் போக நம்ம ஸ்பெசிஃபிக்கா அப்டாமினல் சைட்ஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, பி ரெடி. ஓகே, அப்டாமினலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு ஜாக் நைஃப் பண்ண போறோம். உங்களோட அப்பர் பாடி, லோவர் பாடி கிரான்ச்சிங் டுகெதர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது சம் மாடிஃபிகேஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். லுக் அட் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஜாக் நைஃபிங் போது யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் லை டவுன். உங்களோட ஹேண்ட்ஸ் பேக்ல இருந்து டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெச் ஃபார்வர்ட். 1, 2, 3 அந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணணும். ஓகே, பி ரெடி. ஃபைனலா பேக்ல டச் கொஞ்சம் இடிக்காம படுத்துங்க. ஸ்டார்ட். கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்ட். அப். கை பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல கிரன்ச். எஸ், குட். 1. ட்ரை பண்ணுங்க. வரும் கண்டிப்பா. 2, 3, 4. இது பண்ணும்போது நெக் ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம். 4, 5, 6, 7, 8, 9, 10. 1. ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ இந்த ஜாக் நைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சுன்னா நீங்க இதே பொசிஷன்ல என்ன பண்றோம், லெக்ஸ் மட்டும் லிஃப்ட் அப் பண்ணீங்க. ஏன்னா இது சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பர் பாடி லோ பாடி கிரன்ச்சிங் டுகெதர் பண்றதுக்கு லேக் ஆஃப் கோர் உங்களுக்கு சஃபிஷியண்டா லைக் ஸ்ட்ரென்தனிங்கா இல்லைன்னா உங்களோட அப்பர் பாடி லோவர் பாடி லிஃப்ட் பண்ண முடியாது. அந்த தருணத்துல நீங்க கை இங்க வச்சுட்டு லெக்ஸ் மட்டும் லிஃப்ட் அப் பண்ணிட்டு ஸ்லோலி டவுன் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஒர்க்கிங் ஆன் லோவர் அப்டாமினல். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஓவர். செகண்ட் வேரியேஷன் அதே ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா we'll do for the combo like knee and followed by legs. Again knee followed by legs. இது கோம்போவா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் knee folded towards the chest, neck extension, and same thing lifting up. Okay, நீங்க ஃபுல்லா லை டவுன் ஃப்ளோர்ல படுத்துங்க. Be ready. Set the position. 3, 2, 1. Let's go. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. சூப்பர். இப்போ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்மே பார்த்தீங்கன்னா மெயினா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது லோவர் அப்டாமினல் ஒர்க் ஆகும். தென் ஃபர்ஸ்ட் அப்பர் செகண்ட் வேரியேஷன் நம்ம மெயினா லோவர் அப்டாமினல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ற மாதிரி பண்ணோம். தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்ஸ். ஒன்ஸ் அகைன் வில் ஸ்டார்ட் வித் பிளாங்க் பொசிஷன்ல இருந்து உங்களோட ஹிப்ஸ் மட்டும் டில் பண்ணும். நீங்க பாருங்க. ஸோ இதை உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன்னா உங்களோட ஹிப்ஸ் மட்டும் சைட் டு சைட் டச் பர் 1, 2,
உங்களோட உங்களோட ஹிப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டில்ட் பண்ணிட்டு வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர் போகணும். அதே மாதிரி ஸ்விட்ச் டு சைட் பை சைட். உங்களோட எல்போஸ் ஃப்ளோர்ல நீங்க ரொம்ப கம்ப்ரஸ் பண்றனால ஹர்ட் ஆகிற மாதிரிச்சுன்னா ஃபோல்டட் மேட் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், டேப்லெட் இருந்துச்சுன்னா ஏதோ போட்டுட்டு பண்ணுங்க. ஹரி இது ஒன்ஸ் மோர் சொல்லுங்களேன். எஸ், லுக் அட் இங்க பாருங்க. பிளாங்க் பொசிஷன்ல வந்துட்டு இது உங்களோட பிளாங்க் பொசிஷன்னா ஹிப்ஸ் மட்டும் பாருங்க. இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு வியூ 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 தெரியுதுங்களா? ஓகேவா? என்னோட ஹிப்ஸ் மட்டும் பாருங்க. என்னோட ஹிப்ஸ் மட்டும் நான் அந்த சைடும் இந்த சைடும் டில் பண்றேன். பிளாங்க் பொசிஷன்ல, எல்போ பிளாங்க் பொசிஷன்ல. பி ரெடி? ஓகேவா? செட் த பொசிஷன். 3 2 1. your time zone start. ஹிப்ஸ் மட்டும் டில் பண்ணுங்க. try to tilt hip side to side. good. 1. yes, keep doing. 1 2. ரொம்ப டவுன் போக வேண்டாம், ஸ்லைட்டா கொஞ்சம் அப் பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4. ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் சொல்றது 15 கவுண்ட் பார்த்துட்டு ஒரு மினிமல் கவுண்ட் தான். உங்களால பண்ண முடியல அப்படின்னா ஒரு 7 to 8 முடிஞ்சதுக்கு அப்புறம் சிம்பிளி ஹோல்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, குட். we did for 3 வேரியேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்டாமல் பண்ண forward லைக் ஃப்ரண்ட் அப்டாமல், லோவர் அப்டாமல் followed by obliques. இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 30 செகண்ட் பிரேக். வில் கோ again ஒன் மோர் லேப். இந்த 3 எக்ஸசைஸ்மே ஒன் மோர் லேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஜாக் நைஃப் நான் காட்டுறேன் ஒன் பை ஒன். ஜாக் நைஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்டா கோர் ஸ்ட்ரென்தனிங் இருந்தா மட்டும்தான் அப்பர் பாடி லோ பாடி லிஃப்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா யூ கேன் ட்ரை வித் ஓன்லி ஃபார் த லோவர் பாடி. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ட்ரை வித் ஓன்லி ஃபார் அப்பர் பாடி. எனி கைண்ட் ஆஃப் வேரியேஷன். ஆனா அந்த 15 கவுண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணும். பி ரெடி? டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எது பண்ண முடியுதோ அந்த இதை நீங்க சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் ஐ நீட் ஃபார் 15 கவுண்ட். செட் த பொசிஷன். either you can try with the forward or like leg lifting up. anyone start. 3 2 1. let's go. start. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4. yes. okay, good. just relax. okay, சூப்பர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஓவர். தி செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா knee raise with leg raise. the combo. ஃபர்ஸ்ட் கை behind the glute வச்சுட்டு knee raise பண்றீங்க. சேம் திங் you are going to lift the legs towards up. make it 10 count. கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிக்கலாம். be ready? 3 2 1. let's go. start. 1. அமுதா மேம் கால் நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணி பண்ணுங்க. ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீ ரைஸ் பண்ணி லெக் ரைஸ் பண்ணுங்க. வெரி குட். அதே மாதிரி நீ சூப்பர். கமன் சந்திர சார் குட். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க. ஹெட் நீங்க லிஃப்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்களோட என்டையர் வெயிட் நெக்குக்கு போகக்கூடாது. நீங்க ஃப்ளோர்ல படுத்துக்குங்க. குட் சேகர் சார், சூப்பர். கமான் 5 more. 5 4 3 2 good. ஓகே நல்லா பிரீத் பண்ணீங்க. இந்த ஃபைனல் வேரியேஷன் பிளாங்க் போஸ்ட்ல இருந்து உங்களோட ஹிப்ஸ் டில் பண்றது பண்ணும். ஒரு ஃபியூ செகண்ட் பிரேக் பண்ணீங்க. நம்ம நிறைய வேரியேஷன் பிளாங்க் போர்ஷன் பண்றதுனால உங்களோட டைரக்டா எல்போஸ் ஃப்ளோர்ல நீங்க வைக்கும்போது ஹர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கை ஸ்வெட்டா இருக்கான்னு பாத்துங்க, வைப் பண்ணீங்க. அதே மாதிரி எல்போ பிளேஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குஷனிங்கா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க டவல் யூஸ் பண்ணிக்கலாம், மேட் யூஸ் பண்ணிக்கலாம்,
இல்லைன்னா ஸ்மால் பில்லர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இங்க இங்க ஹர்ட்டிங் ஆச்சுன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்போஸ்க்கு தான் போகும் தவிர நம்ம கோர் மசில் போகாது. ஸோ ட்ரை டு யூஸ் த எல்போஸ் அண்ட் வில் டூ வித் ஸ்டைட் லைக் நம்ம பிளாங்க் ஹிப் டில்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் திஸ். இதுல வந்து ஹிப்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு டில்ட் பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க. பி ரெடி, செட் த பொசிஷன், மேக் இட் 15 கவுண்ட். செட் த பொசிஷன் 3 2 1. லெட்ஸ் கோ. யுவர் டைம்ஸ் ஆன். ஹிப்ஸ் நல்லா டில்ட் பண்ணுங்க சைட் டு சைட். 1. உங்களோட உடம்பு ரொம்ப கீழே போக வேண்டாம், கொஞ்சம் மேல லிஃப்ட் அப் பண்ணாதான் அது டில்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லெக்ஸ் வேணா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ரொம்ப க்ளோஸ் பண்றதை விட கொஞ்சம் ஸ்ப்ளிட் வேணும் பண்ணீங்க, அப்போ கரெக்டா இருக்கும் அந்த ஃப்ளோ. 5 6 7 8 9 10 5 4 3 2 எஸ், சூப்பர், கிரேட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே டீம்ஸ், நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வேரியேஷன்ஸ் அவ்வளவுதான். நம்மளோட ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸ் முடிஞ்சது. கம் டு ஜஸ்ட் க்ளோசர். எல்லாருமே லைக் ஃப்ரண்ட்ல வாங்க, டுவர்ட்ஸ் க்ளோஸ் டு கேமரா. இதுல ஏதாச்சும் நீங்க பண்ணதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இல்ல எப்படி நம்ம எனக்கு இந்த வேரியேஷன் புரியல அப்படின்னு ஏதாச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். நம்ம அதை இன்கேஸ் அது எப்படி நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டிப்ஸ் இதெல்லாம் நான் சொல்லுவோம். இதை ஒன்லி ஃபார் த கொஸ்டின் ஆன்சர். கேட்கறவங்க 1 by 1 கேட்கலாம். ஓகேங்களா? எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ் இன்னைக்கு பண்ணது இல்லைங்க? Coach, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு. சொல்லுங்க மேம், Coach, சொல்லுங்க மேம். இந்த இது பண்ணோம் இல்லைங்களா? இது பண்றதுக்கு ஆமா, ஆப்போசிட் பண்ணணுமா இல்ல அதே சேம் ஹேண்ட் பண்ணணுமா? இது இது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணதா கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணதா கரெக்ட். அதாவது எந்த லெக்ஸ் லீடிங்கா இருக்கோ ஆப்போசிட் ஹேண்ட் வரணும். அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா வித்தவுட் ஜம்ப். எஸ் மேம், அதுதான் கரெக்ட் கரெக்ட், அதுதான். இப்போ அதுல பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் நீங்க பாருங்க. இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஐஸ் கட்டர்ஸ், அந்த ஒர்க் அவுட் நேம் பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டர்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா லெக்ஸ் மேல வச்சுட்டு ஃப்ரண்ட்ல, என்னோட ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சு பேக் லெக் நல்ல பேக்ல கொண்டு போய் டச் பண்ணிக்கலாம். தென் ஸ்விட்ச் டு அதர் சைடு. இது பாத்தீங்கன்னா பிகினர் லெவல். இதே அட்வான்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி பண்ணிக்கலாம். பாருங்க, ஜம்ப் பண்ணி என்னோட பாம் பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல டச் பண்றேன், அந்த அளவுக்கு நான் லீன் ஃபார்வர்ட் ஆகிறேன், ஜம்ப் பண்ணி டவுன் அந்த மாதிரி. ஸோ சிலவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த பொசிஷன் பண்ற, இது பிகினர்ஸ். அதை விட நீங்க அந்த ஃப்ளோ வரணும், ஸ்கேட்டிங் இந்த மாதிரி. ஓகே, இது நீங்க ஃப்ரீக்வெண்டா பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எஸ், அதுதான். அது நம்ம பண்ணதான் உங்களுக்கு கரெக்டா வரும். பி ரெடி, சூப்பர். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் ஆன்சர் மட்டும் கேளுங்க, இல்லைன்னா அப்புறம் டைரக்டா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்ட்ரென்தனிங் நம்ம லைவ்ல பண்றோம். நீங்க இதே ஒர்க் அவுட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இது ஹீரோ ரன்னர்ஸ் டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட லிங்க் போஸ்ட் பண்றாங்க. இதே வேரியேஷன் எகைன் நீங்க வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு டைம் பாத்தீங்கன்னா 1 more டைம் பண்ணா நல்லா இருக்கும். மினிமம் 2 times மேட்ச் பண்ணணும் நம்ம, சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஈஸியா இருக்குன்னா நீங்க இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் ஸ்குவாட் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வெயிட் வச்சு பண்ணலாம். அந்த லஞ்சஸ், அப்புறம் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஆன் பாடி வெயிட் தான் கொடுக்குறோம். எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணாதனால நீங்க லைக் சின்ன டம்பிள்ஸ்ல இருந்துச்சுன்னா செஸ்ட் ப்ரெஸ், செஸ்ட் ஃபைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் இல்ல இதை விட லைக் ஒரு சின்னதா ஒரு கைட்னஸ் வேணும்னாலும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்ல எப்படி பண்ணலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் வேணுமாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா இன்ஜுரி வராம நீங்க ரன் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ ஃபார் ஸ்ட்ரென்த்னிங். மெயினா உங்களோட ஹிப்ஸ், தைஸ், க்ளூட்டு, காஃப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்கணும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் மேஜர் ரோல். ஓகேங்களா? சூப்பர். ஸோ வில் கோ ஃபார் த ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஜாயின் வித் த ஸ்ட்ரெச். அது மாதிரி ட்ரை டு ஜாயின். நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6:30 ஜாயின் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 6:30 வந்தா மட்டும்தான் கரெக்டா அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கும். சிலவங்க பாதியில வந்துட்டீங்கன்னா பாதி ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கும், ஹரிபரியா பண்ணுவீங்க, அந்த கோஆர்டினேஷன் கிடைக்காது. அதெல்லாம் பாத்துங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணே நல்லா இருக்கும். ஆன் சைட் மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம் தான் மேம், உங்க சைட்ல
கொஞ்சம் மியூட் பண்ணி ஓகே டன் டன் ஓகே ஸ்டார்ட் வித் கோப்ரா ஸ்ட்ரெச்சஸ் ஃபேசிங் டவுன் ஷோல்டர்ஸ் நல்லா லிஃப்ட் அப் பண்ணீங்க ஹோல்ட் டவுன் ஸ்ட்ரெச் கம்பல்சரியா பண்ணும் ஸ்ட்ரெச் பண்ணா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் டே ரன்னிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகும் ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே 5 4 3 2 1 ஒன் செகண்ட் ஒன் மோர் டைம் நல்லா கீழே போய் ஷோல்டர்ஸ் மட்டும் நல்லா லிஃப்ட் பண்ணுங்க ஹிப்ஸ் லிஃப்ட் பண்ண வேண்டாம் 5 4 3 2 1 ஸோ நெக்ஸ்ட் சைல்ட் சீட் போஸ்டர் நீ நல்லா வைடா வச்சுட்டு ஹிப் நல்லா புஷ் பேக் பண்ணுங்க பாருங்க உங்களோட ஹெட் வந்து கீழே டச் ஆகணும் ஹோல்ட் ஆன் 5 4 3 2 1 ஒன் செகண்ட் கம் ஃபார்வர்ட் முன்னால வந்துட்டு புஷ் பேக் பண்ணிக்கலாம் புஷ் பேக் ஹோல்ட் ஆன் 5 4 3 ஓகே ஸோ அதே பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுங்க உங்களோட ரைட் ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க இட்ஸ் குட் ஸ்ட்ரெச் ஆன் லாட் மசில் 5 4 3 2 1 அப்படியே ஆப்போசிட் சைட் டேர்ன் டு லெஃப்ட் சைட் 5 4 3 2 1 தென் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் ஷோல்டர்ஸ் நல்லா ட்ராப் பண்ணுங்க ஹோல்ட் ஆன் 5 மார்னிங் 5 4 3 2 1 change to other side up 5 4 3 2 1 அப்படி just turn பண்ணி படுத்துக்கலாம் pull the one leg toward the chest 5 4 3 2 1 change other side up 5 4 3 2 1 now just both legs hold on 5 4 3 2 1 just roll forward and backward 5 4 3 2 1 now just glute stretches the right leg placed on the left side pulling toward the chest up hold glute stretches 5 4 3 2 1 அப்படியே legs மாத்திக்கலாம் switch பண்ணீங்க come on 5 4 3 okay come to sitting position legs நல்லா split பண்ணிட்டு hand நல்லா frontல reach பண்ணீங்க everyone come to sitting position split legs wider try to touch hands நல்லா முன்னால reach பண்ணீங்க hands நல்லா reach பண்ணீங்க hold on okay make sure உங்களோட knee lift ஆக கூடாது knee on the floor if it's okay na elbows அப்படியே floorல touch பண்ணுங்க 5 4 3 2 1 now just butterfly legs closer to groin start with the tapping for few counts for 3 count tap பண்ணிக்கங்க okay then use the elbow push the thigh towards the floor simultaneously drop your shoulders down hold on 5 4 3 2 1 now just sitting position leg extension kai back இருந்து towards touch hold on 5 4 3 2 1 the final one chin நல்லா டக் பண்ணி heel நல்லா press பண்ணிட்டு பாருங்க மவுண்டைன் மாதிரி like a stand or mountain அந்த மாதிரி ஒரு stretch பண்ணுங்க final one 5 4 3 2 1 okay okay super that's all great super team இப்போ எல்லாருமே கொஞ்சம் முன்னால வந்துருங்க அப்படியே ஜஸ்ட் ஒரு லைக் ஷோயிங் ஃபார் தம்ஸ் அப் நீங்களோட ரொட்டீன் முடிஞ்சது நீங்க தம்ஸ் அப் காட்டிட்டீங்க 1 மினிட் ஓகே அப்படியே நல்லா கேமரா முன்னால வந்து தம்ஸ் அப் காட்டிருங்க குட் குட் Thank you, sir. Thank you, sir. thank you Thank you, sir. thank you Thank Amda you so ma'am much, thank you coach. Vadivel sir thank you Super. Balaj sir Thank you, Kalamuthu thank sir Shekhar sir Thank you, sir. Very good. Anand sir Thank you, sir. Leda ma'am Thank you, sir. Mohan Raj sir Okay, coach. Marimuthu sir Thank you, sir. thank you thank you thank you Shekhar sir Thank you so much. Printu sir thank you sir thank you sir thank you Thank you so so much. see you on next week try பண்ணுங்க 1 second பாருங்க இதே routine try பண்ணுங்க we'll see you on next week okay Thank you, sir. good day take care bye Thank you. bye 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 Thank you, thank sir. you thank you Thank you.